போடா விட்றா. நண்பர்களே, நான் ரொம்ப வருத்தத்தில் இருக்கேன். இல்லைண்ணா போங்கண்ணா, எனக்கு மனசே இல்லைண்ணா. தேங்க்யூ. நான் வாழ்க்கடா அது. சே, ஆல்ரெடி இந்த ஜனநாயக படம் வேற பொங்கலுக்கு வரலையேன்னு அதை வேற தாங்கிக்க முடியல. இது வேற. நானா கானா வினோத் ரொம்ப எதிர்பார்த்தேன். மொத்தமா போயிடுச்சு. அட போங்கடா, இப்படி பண்ணிட்டீங்களடா. கானா வினோத் பணப்பெட்டியை எடுத்ததற்கான காரணம் என்ன? பாஸ், கானா வினோத் இந்திய வரலாற்றிலேயே முதல் முறையாக வாட்டர்மெலன் ஸ்டார் கண் கலங்கி அழுது விட்டார். கானா வினோத்துக்காக ஃபர்ஸ்ட் டைம் வாட்டர்மெலன் ஸ்டார் அழுதுருக்காரா? திவாகர் கண்ல இருந்து தண்ணி வந்ததை இப்பதான்டா பாக்குறேன். இதெல்லாம் ஒரு மறக்கவே முடியாத ஒரு மொமெண்ட்ரா இது. எங்கு தொடங்கும் நீங்க உங்க வேலையை பாருங்க, உங்களுக்கு தெரியும். எங்கு முடியும் நீங்க வெளியே போனாதான் தெரியும். கானா வினோத் பணத்தை எடுத்ததற்கு அரோரா தான் முக்கிய காரணமா? சாண்ட்ராவை எக்ஸ்போஸ் செய்யும் ஹவுஸ்மேட்ஸ். இந்த கார் இன்சிடென்ட் கூட அது ஒரு டிராமாவா இருக்குமோ, அது நிஜமா இருந்தா கூட என்னால பிலீவ் பண்ண முடியல. சாண்ட்ரா மீது கொலகாண்டில் இருக்கும் திவ்யா கணேஷ். எனக்கு அப்படியே வந்து இப்படி கீழே தொங்க விடணும் போல இருக்கு எனக்கு. அப்புறம் ஒரு சில விஷயங்கள் அதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கானா வினோத் பணப்பெட்டியை எடுத்ததுக்கான காரணத்தை பார்த்துடலாம். போடா விட்றா. நேற்று ஃபுல்லாக எக்ஸில் வந்துட்டு இதுதான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நான் கூட நம்பல. ஏன்னா கானா வினோத் வந்துட்டு 18 லட்சத்தை எடுத்துகிட்டு போயிட்டாருன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நம்புற மாதிரியே இல்லையடா அப்படிதான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் வர பார்த்தா நிறைய பேர் போட்டுக்கிட்டே இருந்தாங்க. பாஸ், கானா வினோத். அதுக்கப்புறம் கானா வினோத்தோட ஒய்ஃப் கூட ஸ்டோரி போட்டிருந்தாங்க. அந்த ஸ்டோரி கூட அபிஷியலா எனக்கு எந்த காலும் வரல காய்ஸ், வெயிட் பண்ணுங்க நான் அப்டேட் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே, அவங்களுக்கு அபிஷியலா எதுவும் கால் வரல, ஒருவேளை இது கூட ஃபேக்கா இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் கொஞ்ச நேரம் எக்ஸ்லேயே பார்த்துக்கிட்டு இருந்தேன், ஏதாவது அப்டேட் வருதா, ஏதாவது சொல்றாங்களான்னு. கடைசியா ஹாய் காய்ஸ், எவ்வளோ லவ்வுங்க வினோத் மேல. பாசத்துல என்னையே ஓவர்டேக் பண்ணிட்டீங்க எல்லாரும். இந்த அன்பை விடவா அந்த டைட்டில் பெருசு. இதை பார்த்த பிறகுதான் இது 100% உண்மைடா அப்படின்னு நான் நம்புனேனே. கானா வினோத் எப்போதுமே அன்அஃபிஷியல் ஓட்டிங்ல வினோத் தான் டாப்ல இருப்பாரு. அதுக்கு கீழே தான் திவ்யா இருப்பாங்க. போன வாரம் வரைக்கும் கானா வினோத்துக்கும் திவ்யாவுக்கும் ஒரு 10% வந்து டிஃபரெண்ட் இருக்கும். ஆனா இந்த வாரம் வந்துட்டு ரொம்ப டிஃபரெண்ட் இருந்துச்சு. ஏன்னா கமருதீன் வெளியில போன பிறகு கமருதீனோட ஃபேன்ஸ் எல்லாருமே கானா வினோத்துக்கு தான் ஓட் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ அந்த சப்போர்ட் வந்துட்டு கானா வினோத்துக்கு இன்னும் ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. அதனால கானா வினோத் தான் டைட்டில் வின்னர்னு நான் உறுதியா நம்பினேன். இப்படி ஆனது வந்துட்டு நான் சுத்தமா எதிர்பார்க்கவே இல்லை. அது மட்டும் இல்லாம உள்ள போன சில பேருமே க்ளூ கொடுத்தாங்க, நீங்க கடைசி வரைக்கும் இருங்கன்னு. அதையும் ஒரு புரிஞ்சுக்கல. நான் பட்ட கஷ்டத்துக்கு எனக்கு இது போதும். எல்லா வீக்கெண்ட்லயும் கானா வினோத்துக்கு மட்டும் அவ்வளவு கைத்தட்டல் வரும். அதை பார்த்து கூட வாடா புரிஞ்சுக்கல. 100% என் மனசு சொல்லி தான் நான் செஞ்சேன். என்னை பொறுத்த வரைக்கும் 200% வந்துட்டு கானா வினோத் தான் டைட்டில் வின்னர் ஆகியிருப்பாரு கன்ஃபார்மா எனக்கு தெரியும். ஏன்னா அன்அஃபிஷியல் ஓட்டிங்லயும் சரி, மக்களோட சப்போர்ட்லயும் சரி, எல்லாமே கானா வினோத்துக்கு ஃபேவரா தான் இருந்துச்சு. ஆனா அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு பதட்டத்துல, ஒரு கன்ஃபியூஸ்ல வந்துட்டு இந்த ஒரு முடிவு எடுத்துட்டாரு. இதுக்காகவே லைவ் பார்த்தேன், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அந்த கேஷ் பாக்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் ஒரு மாதிரி ஒரு பதட்டத்திலே இருந்தாரு. அங்கேயும் போயிட்டு வந்தாரு, என்ன பண்ணலாம் ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தாரு. பதட்டமாவே இருக்கு. போன வாரம் வரைக்கும் நல்ல கான்ஃபிடண்டா தான் இருந்தாரு. இந்த கமருதீன் போன பிறகு ஒரு மாதிரி ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் இந்த வாரம் முழுக்க நடந்த சில விஷயங்கள்னால ஒரு மாதிரியா யோசிச்சு ஒரு பதட்டத்துல இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணிட்டாரு. பதட்டமாவே இருக்கு. இதுல அந்த சாண்ட்ரா சேச்சி வேற ரொம்ப பாவம்டா. வேணும் இந்த கேஷ் எடுத்துட்டு போலான்னு ரொம்ப பிளான்ல இருந்தாங்க. 20 லட்சம் வரட்டும் தூக்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா மொத்தமா ஆப்பு இறங்கிட்டு. ஆனா கானா வினோத் இப்படி பண்ணதுக்கு அரோரா தான் ஒரு முக்கியமான காரணமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. அது உண்மையா இல்லையாங்கிறத ஒன்னொன்னா சொல்றேன். 50 லட்சமா 18 லட்சமா? ஃபர்ஸ்ட் அரோராக்கு தான் இந்த பணத்து மேல கண்ணு இருந்துச்சு, சாண்ட்ராக்கும் இருந்துச்சு. ஆனா சாண்ட்ரா வந்துட்டு சைலண்டா இருந்தாங்க. ஏய் சும்மா கூட விளையாட்டுக்கு கூட பண்ணாதடி அத. ஆனா அரோரா தான் எல்லார்கிட்டயும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க.
பணத்தை எடுக்கலாமா வேணாமா, இதனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. சீரியஸா எடுக்க போறேன். அங்கேருந்து வாந்தி வேணாட படாவ. அதே போல தான் கானா வினோத்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ சில விஷயங்களை வந்துட்டு அரோரா வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. 5 பேர்ல எவிக்ட் ஆகுறத விட 4 பேர்ல எவிக்ட் ஆகுறது ரிஸ்க். டிக்கெட் டு ஃபினாலே மட்டும் அரோராக்கு கிடைக்கலனா கண்டிப்பா அரோரா வந்துட்டு கேஷ் எடுத்துருப்பாங்க. அரோரா சிங்கர் டிக்கெட் டு ஃபினாலே கிடைச்சுமே இந்த கேஷ்பேக்கை எடுக்கலாமா வேணாமா நிறைய டிஸ்கஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபினான்ஷியல், எக்கனாமிக்கல், எஜுகேஷனல். உண்மையாவே அந்த டிக்கெட் ஃபினாலே கிடைக்கலனா கானா வினோத்துக்கு முன்னாடி அரோரா தான் கேஷ் எடுத்துருப்பாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வெளியே போயிடணும். ஆனா சும்மா போக கூடாது, பணத்தோட தான் போகணும். ஆனா நிறைய பேர் வந்துட்டு அரோரா தான் கானா வினோத்தை வந்துட்டு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டாங்க, மேனிபுலேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பணம் எடுத்துட்டு போயிட்டா அடுத்த வாரம் அவங்க கூட வந்துடலாம். ஆனா அது உண்மை கிடையாது. அந்த கேமை பத்தியும் ரியாலிட்டியில என்ன நடக்குங்கிற விஷயத்தை பத்தியும் கானா வினோத் கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் டிக்கெட் ஃபினாலே இல்லைன்னு எடுத்து வந்திருப்பேன்னு நினைக்கிறேன். அது வந்துட்டு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற மாதிரி இல்ல. கானா வினோத்துக்கு ஆல்ரெடி ஒரு மைண்ட் செட் இருந்திருக்கு போல. ஒரு நல்ல அமௌண்ட் கிடைச்சதுன்னா நம்ம கேஷ் எடுத்துட்டு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருந்திருக்கு. எடுத்துட்டு போறதும் போறாங்க, ஃப்ரீயா இருந்துட்டு நாளைக்கு கொஞ்சம் சேர்ந்து பேருக்கு எடுத்துட்டு போகலாம். இன்னைக்கு கூட அரோரா வந்துட்டு எல்லாருக்கிட்டையும் கேட்டுட்டு இருப்பாங்க. விக்ரம் கிட்ட, சபரி கிட்ட எல்லாமே கேட்டுட்டு இருப்பாங்க. ஆனா அடுத்த 3 வருஷத்துக்கு படிக்கிறதுக்கு தேவையான விஷயங்கள் அங்க இருக்கு. அப்ப கானா வினோத் வந்து ஒரு பதட்டத்திலே சுத்திட்டு இருப்பாரு. ஆழ்ந்த யோசனையில இருக்கு. எடுக்கலாமா வேணாமா, என்ன பண்ணலாம், இவங்க என்ன பேசுறாங்க, அவங்க என்ன சொல்றாங்க, எல்லாத்தையும் காதுல வாங்கிட்டு யோசிச்சுட்டே இருந்தாரு. எத்தனை பாயிண்ட்? ஆனா ஒருபோதும் அரோரா வந்துட்டு கானா வினோத்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணவே இல்ல. அவங்க எடுக்கலாமா வேணாமாங்கிறதா எல்லார்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அடுத்த 3 வருஷத்துக்கு படிக்கிறதுக்கு தேவையான விஷயங்கள் அங்க இருக்கு. இந்த பணத்தை நான் எடுத்தேன்னா என்னோட எஜுகேஷனுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், அதனால எடுக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பாங்க. நான் டிடிஎஃப் வின் பண்ணிருக்கேன், எமோஷனலா போகும். ஆனா இன்னொரு பக்கம் டிக்கெட் ஃபினாலே வேற கிடைச்சிட்டு அதனால என்ன பண்றது தெரியாம எல்லார்கிட்டையும் கேட்டுட்டு இருப்பாங்க. நான் எடுக்கட்டுமா? பிரவீன் வேணாம். அரோரா வந்துட்டு அப்படியே பேசிக்கிட்டு கேஷ் எடுக்கிற மாதிரி போவாங்க. அப்ப சாண்ட்ரா வந்துட்டு அதை ஸ்டாப் பண்ணுவாங்க. ஏய் சும்மா கூட விளையாட்டுக்கு கூட பண்ணாதடி அத. ஆகா நாம எடுக்கலாம்னு பார்த்தா இவன் முந்திப்பா போலியே, இதை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிட்டு இருப்பாங்க. கைய வைக்காத. கையெல்லாம் வைக்கலாம். சாண்ட்ராவும் கேஷ் எடுக்கிறதுக்காக ரொம்ப நேரமா வெயிட் பண்ணி உட்காந்துக்கிட்டே இருப்பாங்க. 20 லட்சம் வரட்டும் எடுக்கலாம். என்ன வைக்க வேண்டாம், தேவையில்லை. அப்புறம் அரோரா வந்துட்டு விக்ரம் கிட்டயும் பிரவீன் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு வெளியில வருவாங்க. சரி வாங்க போய் எடுத்துட்டு வந்துடலாம். அப்பதான் நம்ம ஆளு தட்டை தூக்கிட்டு அந்த கேசரி சாப்பிட்டுக்கிட்டே வருவாரு. கேசரி வேற ஞாபகம் வருதாங்கடா. கேசரி எங்க போனாலும் இந்த கேசரி விட மாட்டேங்குதுடா. ஓ வைப்ரேட் ஆகுது. ஃபைனலா அரோரா வந்துட்டு கையை வச்சிருவாங்க. கையை வச்ச உடனே அப்படின்ற ஓ வைப்ரேட் ஆகுது. அரோரா அதுல கை வச்சோன்னா நமக்கே ஒரு பதட்டம் வந்துச்சு. எடுத்துவாங்களா எடுக்க மாட்டாங்களா அப்படின்னு. நமக்கே எப்படி இருக்குன்னா வினோத்துக்கு எப்படி இருக்கும். கண்டிப்பா உள்ளுக்குள்ள வந்துட்டு ஒரு பதட்டம் இருந்திருக்கும். அரோரா எடுக்க போறத வினோத் வந்து டைவர்ட் பண்ணிட்டு இருப்பாரு. இன்னும் ஒண்ணே சாப்பிட்டா வேணாம். அந்த சாப்பிடு நீ சாப்பிடு இந்த ஒரு வாய் சொல்லி ஊட்டி கொடுத்து டைவர்ட் பண்ணிட்டு இருப்பாரு. கொடுத்தாவ எடுத்துட்டுமா? அப்பவே வினோத் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு. ஆஹா இவ எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எடுத்துடலாமா, யூ நீட் மணி. வேண்டாம். இவ நமக்கு முன்னாடி எடுத்துருவாளா, இந்த கேஷ் போயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்திருக்கு போல. நான் ஒன்னும் சொல்ல. அது அவளோட என்னோட சித்துருவாவ என்கிட்ட வந்து. அந்த டைம்ல ரொம்ப கேஷுவலா தான் சாப்பிட்டு இருந்தாரு, நல்லா தான் இருந்தாரு. டக்குன்னு என்ன யோசிச்சான்னு தெரியல, படக்குன்னு எடுத்துட்டாரு. சித்துருவாவ என்கிட்ட வந்து. போடா விடுறா. யாருமே சத்தியமா எதிர்பார்க்கவே இல்ல. அங்க இருந்து எல்லாருக்குமே ஒரே ஷாக்கு. என்னடா அவர் இப்படி பண்ணிட்டாரு. போடா விடுறா. இல்ல யாருக்கிட்டயாவது போய் டிஸ்கஸ் பண்ணியிருந்தா கூட சொல்லியிருப்பாங்க, நீ இந்த கேஷ் எடுக்காத, உனக்கு வேணாம், நீ கடைசி வரைக்கும் இரு அப்படிங்கறத ஸ்ட்ராங்கா சொல்லியிருப்பாங்க. இவர் யாருக்கிட்டையுமே அதிகமா டிஸ்கஸ் பண்ணவே இல்லை. பாஸ் அரோரா கூட நிறைய பேர்ட்ட கேட்டுட்டு இருந்தாங்க எடுக்கலாமா வேணாம்னு சொல்லி நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா கானா வினோத் வந்து யாருக்கிட்டையும் இதை பத்தி பேசவே இல்ல. எல்லாரும் பேசுறதையும் நோட் பண்ணிக்கிட்டு மனசுக்குள்ளே நிறைய யோசிச்சிருக்காரு போல. யோசிச்சு அரோரா அதை எடுத்துட்டு போயிடுவாங்களோங்கிற ஒரு பயத்துல டக்குன்னு இவர் எடுத்துட்டாரு. இதான் நடந்திருக்கு. கானா வினோத் சத்தியமா என்னால ஏத்துக்கவே முடியல. நான் ரொம்ப நாளா வெயிட் பண்ண ஒரு மனுஷன் அவரு இதை எடுத்ததுமே எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. என்னடா போங்கடா. கானா வினோத் இந்த கேஷை வந்துட்டு வேற யார் எடுத்தாலுமே நான் அந்த அளவுக்கு ஃபீல் பண்ணிருக்க மாட்டேன். எடுத்துட்டு போங்க. வினோத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பிரச்சனை இருக்குதான் அவர்கிட்ட, நிறைய விஷயங்கள் சொல்லலாம். இருந்தாலுமே மற்றவங்கள கம்பேர் பண்ணும்போது இவர் வந்துட்டு ஒரு டைட்டில் வின்னரா ஆகலாம் அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அவர் மட்டும் அந்த பணம் எடுக்கலாம், அந்த ஆள் தான் டைட்டில் வின்னர். ஆமா உண்மையா சொல்லணும்னா நிறைய இடங்களை என்டர்டெயின் பண்ணிருக்காரு. பிக் பாஸ் டைட்டில் வின்னர் கானா வினோத் அப்படின்னு கேட்டிருக்கலாம். அதுதான் நான் எதிர்பார்த்தேன். இந்த காசு வராம போயிருமோன்ற ஒரு பதட்டத்துல அவர் அதை எடுத்துட்டு. இந்த பணத்தை விடுங்க, இந்த சீசனுக்கு
ஒரு டைட்டில் வின்னரா அப்படின்னு சொல்றதுக்கு கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அதுதான் மிஸ் ஆயிடுச்சு. இதை ரொம்ப சொல்லி சொல்லி அவரை கில்ட் ஆக்க வேணாம் நம்ம. ரொம்ப நன்றி பாஸ். ஐ வில் மிஸ் யூ. ஓகே, டைட்டில் வின்னர் ஆகலைனா கூட மக்கள் மனசுல ஜெயிச்சிருக்காரு கண்டிப்பா. will miss us. அவர் கேஷ் எடுத்த பிறகு பிக் பாஸுக்கு என்ன சொல்றேன்னு தெரியல. அவருக்கே ஒரு ஷாக் தான். என்ன அவன் இப்படி பண்ணிட்டான், அவருக்குமே ஒரு ஷாக்கு. ரொம்ப கொஞ்ச நேரத்துக்கு அவர் பேசவே இல்லை. சரி வா வா. ஆனா கானா வினோத் வந்துட்டு அந்த பணத்தை எடுத்த பிறகு அழுதாரு. ஒருவேளை நம்ம தப்பு தான் பண்ணிட்டோமோ, நம்ம சரியா தான் முடிவு எடுத்திருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கே ஒரு மாதிரியா டவுட் ஆயிருக்கு. என்ன கரெக்டு தான். அதனாலேயே அழுதுட்டாரு. அது மட்டும் இல்ல, இவங்க எல்லாருமே நிறைய பேர் சொல்ல நாம ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டோமோங்கிற ஒரு டவுட் அவருக்கே இருந்திருக்கு. அதனாலதான் அழுதுருக்காரு. இருந்தாலும் இந்த பணம் எனக்கு போதும்டா, இது என்னோட பிரச்சனைக்கு இது எனக்கு போதும் அப்படின்னு அவரை வந்து ஆறுதல் பண்ணிக்கிட்டாரு. நீங்க அழக்கூடாது. நோ 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 ப்ளீஸ் டோன்ட் க்ரை. அப்புறம் பிக் பாஸ் பேசும்போது ரொம்ப அழுதுட்டாரு. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வீட்டுல உள்ளவங்க எல்லாரும் வழக்கம் போல அவங்க விஷயங்களை சொன்னாங்க. கஷ்டம் புரியுது. எனக்கு அவருக்கு கஷ்டம். இதுல ரம்யா, கெமி, அப்புறம் வந்துட்டு பிரவீன் இவங்க எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க, எனக்கும் சேர்த்து ஆடிக்கிறேன், எனக்கும் அவனுக்கும் சேர்த்து ஆடிக்கிறேன். ஏன் எடுத்த, இது தேவையில்லாத வேலை அப்படிங்கிற மாதிரி கன்வே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவங்களால ஓப்பனா சொல்ல முடியலாம் கூட, முடிஞ்ச அளவுக்கு கன்வே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலடா சீரியஸ்லி. ஆனா இதுக்கப்புறம் சொல்லி என்ன பிரயோஜனம்? நீங்க வெளிய போனா தெரியும். ஆனா இதுல திவாகர் கிட்ட நான் சுத்தமா ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கவே இல்ல. அதனால ஒரு தடவை யோசிச்சுக்கட்டும், பிக் பாஸ் ஒரே ஒரு டைம் மட்டும் கொடுக்கட்டும். திவாகர் மட்டும் ஒரு விஷயம் சொன்னாரு. கானா வினோத் வந்துட்டு ஒரு பதட்டத்துல ஏதோ யோசிச்சு எடுத்துட்டாரு, பிக் பாஸ்ல சொல்லி மறுபடியும் சொல்லுங்க, அது ஏதோ பதட்டத்துல எடுத்துட்டாரு, மறுபடியும் அதை இது மறுபடியும் கூட வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. இல்ல ஒரு தடவை டைம் கொடுக்கணும்ன்ற பிக் பாஸ் அழுது. அது ரியாலிட்டியில நடக்குமா இல்லையான்னு தெரியல. பட் இருந்தாலும் அவர் மட்டும் அந்த விஷயத்த சொல்லிக்கிட்டே இருந்தாரு. யோசிச்சு எடுங்க, இது எமோஷனல் எடுத்துக்கிட்டு. ஒருவேளை அப்படி பண்ணியிருந்தா கூட நடந்திருந்தா சந்தோஷமா இருந்திருக்கும். அவர் எவ்வளவு பெரிய ஹெல்ப் பண்ணிருக்காரு உங்களுக்கு. கானா வினோத்துக்கும் திவாகருக்கும் நிறைய பிரச்சனை நடந்திருக்கு. திவாகர் எவிட்டாய் வெளியில போகும்போது கானா வினோத் வந்து அழுதாரு. அதே போல கானா வினோத் வெளியில போகும்போது திவாகர் ரொம்ப அழுதாரு. நீங்க வெளியே போங்க, ஏன்னா எங்களுக்கு சொல்லக்கூடாதுன்ட்டாங்க. என்னதான் எலியும் பூனையுமா சண்டை போட்டாலுமே பிரியும் போது ஒரு 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 எமோஷனல் இருக்குதான். உங்களுடைய இது வந்து எமோஷனல் எடுத்த முடிவு, இது வந்து செட் ஆகாது, மறுபடியும் யோசிச்சு பண்ணுங்க அப்படிங்கறத அவர் சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அதுக்கு முன்னாடி நாள் தான் கானா வினோத்துக்கு ஓட்டே போடாதீங்கன்னு சொல்லுவாரு. ஆனா இப்ப பார்த்தா அவர் போனதை நினைச்சு எமோஷனல் ஆகுறாரு. உங்க வாழ்க்கையில திவாகர் பொறுத்த வரைக்கும் பொய்யா அழுகல, அது நல்லாவே தெரிஞ்சுது. அவருக்கு உண்மையாவே வந்து கஷ்டமா இருந்திருக்கு. ஏன்னா திவாகருக்கும் சரி, அங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியும், அதாவது வெளியில இருந்து உள்ள போனாங்களே அவங்க எல்லாருக்குமே தெரியும் கானா வினோத் தான் டைட்டில் வின்னர்னு. இருந்தாலும் ஓப்பனா அவங்களால வெளியிலயும் சொல்ல முடியல. கானா வினோத் இப்படி பண்ண பிறகு கானா வினோத் பணத்தை எடுத்ததுக்கு அரோரா தான் காரணம் சொல்லிட்டு அரோராவை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா அரோரா வந்துட்டு காரணமே கிடையாது. திவாகர் வந்துட்டு வினோத்துக்கு ஓட்டு போடாதீங்கன்னு சொல்லி கேமரா முன்னாடி சொல்லும் போது கூட அரோரா தான் வினோத்துக்கு சப்போர்ட் பண்ணி திவாகர் கிட்ட சண்டை போடுவாங்க. கானா வினோத்துக்கு போடவே போடாதீங்க அப்படின்னு சொல்லலாம். அதனால வினோத் மேல எந்த ஒரு கோபமோ, எந்த ஒரு காழ்ப்புணர்ச்சியோ, எந்த ஒரு வன்மமோ அரோராவுக்கு கிடையாது. சில ஒண்ணும் தெரியாத லூசு பயலுங்க தான் இந்த மாதிரிலாம் கலை போட்டு இருக்கானுங்க. அவனுங்க ஃபுல்லா பாப்பானுங்கன்னா என்னன்னே தெரியல. நானே 18 லட்சம் போயிருச்சுன்னு உட்காந்து திவாகர் அழுததை நான் சுத்தமா எதிர்பார்க்கவே இல்ல. சண்டை போடும் போது நான் சொல்லிப்பேன், கல்லுக்குள் ஈரம். நாளைக்கு மறுபடியும் சண்டை போட்டுப்பாங்க, அது வேற விஷயம். பட் ஆனா அந்த டைம்ல வந்து ரொம்ப எமோஷனல் ஆயிட்டாரு. சத்தியமா டோன்ட் மிஸ் இட். பார்வதி அழும்போது கூட இந்த அளவுக்கு எமோஷனல் ஆகலையாடா மனுஷன். டோன்ட் மிஸ் இட். இதெல்லாம் கேப்சர் பண்ணி வச்சீங்கடா, இந்த ஃப்ரேம்னா எப்பவுமே கிடைக்காதுடா. நானே இதை ஹார்ட் டிஸ்க்ல போட்டு சேவ் பண்ணி வைக்க போறேன்டா. எங்கு தொடங்கும் நீங்க உங்க வேலையை பாருங்க, உங்களுக்கு தெரியும். எங்கு முடியும் நீங்க வெளியே போனாதான் தெரியும். இந்த ஒரு மொமெண்ட் வந்து எப்பயுமே கிடைக்காது. ஒரு ஹோல்சமான மொமெண்ட் கிடைச்சது. இதுக்கப்புறம் டைட்டில் வினர் யாருன்னு பார்த்தா, என்ன பொறுத்த வரைக்கும் திவ்யா கணேஷ் வந்து டைட்டில் வினர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு அடுத்தபடியா விக்ரம் சபரி 2 பேர் இருக்காங்க. இவங்க 3 பேர்ல யாராவது ஒருத்தர் தான் டைட்டில் வினர் ஆவாங்க. என்னோட கணிப்புப்படி இவங்க 3 பேர்ல திவ்யாக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்கு. கானா வினோத்தை பொறுத்த வரைக்கும் அந்த கேஷ் எனக்கு போதும்னு சொல்லிட்டு அவர் எடுத்துட்டு போயிட்டாரு. கேஷ் எடுத்துட்டு போனது அவரோட முடிவு தான். இல்ல எனக்கு இது கோடி ரூபாய் மாதிரி, எனக்கு இது கோடி ரூபாய் மாதிரி. அதுக்கு இவங்க தான் காரணம், அவங்க தான் காரணம், நம்ம யாருமே சொல்ல முடியாது. எனக்கு போதும்.
என்னடா இவங்க சொல்லிதான் அவர் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிட்டாரு, இவங்க பண்ணதுனாலதான் அவர் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு நம்ம யார் மேலேயும் குறை சொல்லவே முடியாது. ஏன்னா முழுக்க முழுக்க அது அவரோட முடிவு தான். யார் என்ன சொன்னாலும் அவர் யோசிக்கணும்ல. ஓகே நான் பட்ட கஷ்டத்துக்கு எனக்கு இது போதும். அதே போல கானாவினத்து போனதுனால இவங்க சந்தோஷப்பட்டாங்க, இவங்க சிரிச்சாங்க, இவங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அப்படின்னு யாரையும் குறை சொல்ல முடியாது. சிரிச்சத வச்சு பார்த்து எனக்கு திவர் ப்ரீ பிளான் பண்ணி ஏதோ பண்ணிருக்காங்க, அவ்வளவுதான். கானாவினத்து போனா மத்தவங்க சந்தோஷம் தான் படுவாங்க. ஏன்னா ஒரு டஃப் காம்படிட்டர் போகும்போது மத்தவங்க எல்லாரும் சந்தோஷம் தான் படுவாங்க. இது ஒரு நார்மலான விஷயம் தான். இதனால ஒரு ரீசன் சொல்லிட்டு கிடக்கானுங்க. விக்கி ஃபேஸ்ல ஸ்மைல் பார்த்தேன். விக்கி ஃபேஸ்ல ஸ்மைல் பார்த்தேன். யாரா அவனுங்க, அவரு போயிட்டாரு, அதுக்கு வந்துட்டு இவங்கள சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப நீ இப்ப ஃபீல் பண்றவங்க நீங்க சிரிக்கிறீங்க சர்காஸ்டிக்கா. அடுத்து திவ்யாக்கும் சாண்ட்ராக்கும் இருக்கிற பிரச்சனையை பார்த்துடலாம். எனக்கு அப்படியே வந்து இப்படி கீழே தொங்க விடணும் போல இருக்கு எனக்கு. சாண்ட்ராவை பொறுத்த வரைக்கும் பிரஜினும் திவ்யாவும் பேசுறது பழகிறது அவங்களுக்கு சுத்தமா பிடிக்கல. அதை பத்தி கூட நிறைய பேர்கிட்ட சாண்ட்ரா டிஸ்கஸ் பண்ணாங்க. She been possessive somewhere. பாரதி கிட்ட சொன்னாங்க, அமித் கிட்ட சொன்னாங்க, இது போல நிறைய விஷயம் சொன்னாங்க. It's okay. ஆமா. அப்பவே புரிஞ்சது சாண்ட்ரா என்ன யோசிக்கிறாங்கன்னு. She started feeling very insecure. அந்த ஒரு விஷயத்தான் ரம்யாவும் வியன்னாவும் திவ்யா கிட்ட சொல்லிட்டாங்க. திவ்யா அதை கேட்டதும் ஷாக் ஆயிட்டாங்க. இப்படியா யோசிச்சிருக்காங்க, இந்த மாதிரி ஒரு ஆளை நான் பார்த்ததே கிடையாது. இப்படி எல்லாம் அவங்க என்ன பத்தி நினைச்சாங்கன்னா நீ ரொம்ப ஹர்ட் ஆகுது. அதனாலதான் இன்னைக்கு நடந்த டாஸ்க்ல கூட சாண்ட்ரா கிட்ட மட்டும் நான் பேச்சே வச்சுக்க மாட்டேன், பழகவே மாட்டேன். அவங்கள பத்தி பேசிரவோ அவங்கள பாத்துரவோ என்ன சொல்ற ஒரு பர்சன் சாண்ட்ரா. அவங்க கூட மட்டும் நான் கான்டாக்டே வச்சுக்க மாட்டேன்னு ஸ்ட்ராங்கா சொன்னாங்க. ஹர்ட் ஆவாங்கன்னு தெரிஞ்சும் உனக்கு வந்து முதுகுல குத்த முடியுதுன்னா யாரு நீ? அது மட்டும் இல்லாம ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருக்கும் ஒரு டவுட் வந்துருச்சு, சாண்ட்ரா பண்றது எல்லாமே ஒரு நடிப்பா. இந்த கார் இன்சிடென்ட் கூட அது ஒரு டிராமாவா இருக்குமோ, அது நிஜமா இருந்தா கூட என்னால பிலீவ் பண்ண முடியல. கார்ல இருந்து தள்ளி விட்ட பிறகு ஒண்ணு நடந்துச்சு, அது வந்து பேனிக் அட்டாக் மாதிரி இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் இவங்க பண்ணது எல்லாமே ஓவரா இருந்துச்சு, ஒரு மாதிரி நடிப்பு மாதிரியே இருக்கு அப்படிங்கிற ஃபீல் வந்து எல்லாருக்குமே வந்துடுச்சு. நமக்கு அதான் தோணுச்சு, இப்ப ஹவுஸ்மேட்ஸுக்கும் அதான் தோணி இருக்கு. வெளியேந்து பார்த்த ஆங்கிள் சேர்த்து எனக்கு தெரியுதுன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் சாண்ட்ரா எக்ஸ்போஸ் ஆகிட்டே இருக்காங்க. ஆனா இத பத்தினா நம்ம விஜய் சேதுபதி கேட்பாரான்னு கேட்டா நெவர். சாண்ட்ராவே டைட்டில் வினர் ஆக்கினா கூட நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் கிடையாது. ஏன்னா போற போக்க பார்த்தா அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. கூட இருக்கணும்னாலும் இருப்பேன், நான் கூட இருக்கிறவங்க காலி பண்ணணும்னு நினைச்சாலும் பண்ணிடுவேன். அடுத்த வாரம் பிரஜின் வருவாரு, என்னென்ன நடக்க போகுதுன்னு தெரியல, ஒரே கூத்தா இருக்க போது. உங்களுக்கு மட்டும் குழந்தை, உங்களுக்கு ஹஸ்பண்ட், நாங்களாம் அனாதை பிள்ளைங்களா? ஓகே நண்பர்களே, கானா வினோத்துக்கு பிறகு யாரு டைட்டில் வினரா ஆனா நல்லா இருக்கும் அப்படிங்கறத உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ் சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம்.